தோட்டத்தில் தினமும் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அப்படி இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி பார்க்குறது. இந்த புறாக்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து கொத்தி தின்னுட்டு இருந்தானுங்க. இன்றைக்கெல்லாம் காலையிலேயே வந்து புறாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஜாலியாக பறன் மேலே அப்படியே இருந்தானுங்க. இந்த வாத்துக்கள் வழக்கம் போல் ஒரு குறும்பு பண்ணுறது, இந்த சேவல்கள், கோழிகள் இதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே தோட்டத்தில் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக அது கூட டைம் பாஸ் பண்ணுறது. வாத்து தான் சளி பிடிச்சி போய் தும்பிட்டு இருந்தான். இப்போ தான் பார்த்தேன் இந்த வாத்துக்கள்லாம் தண்ணியில் கொஞ்சம் ஆடும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வாத்துக்களும் கோழிகளும் ஒன்றா சேர்ந்து இந்த வாழை மரத்தை வந்து தோண்டிட்டு இருந்தாங்க. ஒரு கோழி அப்படி ஜம்ப் பண்ணி வாழை இலையை பறிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கோழிகளுக்குள்ளே ஒன்று அடிச்சுக்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு பக்கத்தில் எல்லாம் பார்த்துட்டு வாத்து வந்து அப்படி அடக்காத்துக்கிட்டு இருந்தான். இந்த வான்கோழிக்கும் கோழிக்கும் என்ன தகராறோ தெரில, வான்கோழி ரொம்ப நேரமாக அப்படியே முறைச்சிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு வீடு கிளம்பிட்டேன்.